ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு இதை ப்ளே பண்ண போகிறோம். இந்த மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டில் நான் வந்து நிறைய லெவல்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு க்ரியேட்டிவ் மோடில் நான் காமிக்க போகிறேன். வெல்கம் டு ஜேகே ஜேர்னி வித் ஜேகே கேமிங். இப்போ அங்கே உள்ள போகலாம். என் வேர்ல்டு ஓகே. ஓகே, உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே மழை பாருங்க, ஒரே ஜோனு மழை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜூ கட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மைன்கிராஃப்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வைக்கல. ஸோ நான் வந்து பெருசாக ஒன்று கட்டியிருக்கேன். இங்கே பாருங்க. சாரி, ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் 2 காவலாளிகள் இருக்காங்க. இவங்க வந்து ஜூ வந்து பாதுகாப்பாங்க. அப்புறம் இது வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வீடாக இருந்துச்சு. இங்கே வந்து டிக்கெட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நடக்குது. பட் இப்போ வந்து யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மைண்ட் கிராஃப்டில் அப்படி யாருமே வரமாட்டாங்க. மல்டிப்ளேயர் விளாண்டாதான் வருவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான செட்டப் எனக்கு தோணுச்சுன்னு பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய பாப்கார்ன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி இல்லை சிக்கன், மட்டன், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளோர்லாம் போடல, அது வந்து அப்புறமா போடணும். அது வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் ஃப்ளோர் போட்டுக்கேன். வந்து மேலே பார்த்தீங்க பாருங்க, எவ்வளோ பெரிய சிக்கன் பார்த்தீங்களா, அழகான சிக்கன். இது வந்து இந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து கான்கிரீட் புல் அண்ட் தென் என்னது டெரகோட்டாஸ் எல்லாத்தையும். அண்ட் இதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோதுமையும் வச்சுருக்கோம். ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஸலாட் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நானே பார்த்தது இல்லை. ஸோ வந்து இது வந்து ஒரு சின்ன டிசைனாக இருக்கட்டும்னு ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த ஆக்ஸலாட் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இருக்கிற மாதிரியே மாஸ் பிளாக் எல்லாம் போட்டிருக்கேன். அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஹனி பீ. இந்த ஹனி பீ வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா பெருசாக அழகாக இருக்கும். இதுக்கு வந்து பீ ஹைவ்ஸ் கீழே வச்சுருக்கோம். பீ ஹைவ்ஸ் போட்டு ஒரு ஹென்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டுனதுலேயே நிறைய டைம் எடுத்துக்கிட்டது இதுக்கு தான் வந்து நிறைய டைம். ஸோ இந்த கேமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கிச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக க்ரியேட்டிவில் தான் கட்டியிருக்கேன். இருந்தாலும் அதை கட்டி ஒன்றா கட்டி முடிக்கிறதுக்கு செம்ம டைம் ஆயிடுச்சு. இந்த வாய் கண் எல்லாத்தையும் போடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக்டஸ் இருக்குது. இந்த கேக்டஸ் வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் அழகாக இருக்குது. கீழே வந்து ரியல் கேக்டஸ் இருக்குது. கொஞ்சம் மண்ணும் போட்டிருக்கேன். இந்த மலைக்கு நேரங்காலமே தரேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க. என்னோட ரூல் நீங்க என்ன விசிட்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? என்னட பண்ணி சாவு ஒன்னதான் முதல்ல கொண்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மியா மியா பூனை இருக்கு. இந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரகடான பூனை. அதனால தான் அதுக்கு வந்து தண்ணியில் வச்சு அழகாக பாதுகாக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன கருமண்டை இதுன்னு தோணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டாங்கி. ஓகே, டாங்கி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். சரி, அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும். இந்த குதிரைக்கு வந்து இந்த வீட் ஹேபிள்ஸ் இது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம ஹேபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் அது மேலே ஷேடலும் போட்டிருக்கோம். இது மேலே உட்காந்து சவர் செய்யலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாமா.
இந்த லாமாக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த லாமாக்கு வந்து நிறைய இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து நான் சூஸ் பண்ணிருக்கிறது இந்த க்ரீப்பர் போட்ட மாதிரி ட்ரெஸ் இருக்கும். இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த க்ரீப்பர் போட்ட ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்க வந்து இதுதான் வந்து மாடு. ஆக்சுவலாக மைன்கிராஃப்ட்ல மாடு வர மாதிரி இருக்கும். நான் கட்டுனது கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. இருந்தாலும் இது மாடு தான், நல்லா தான் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தவக்கலாக இருக்கு. இது பேர் வந்து தவக்கலை. இது வந்து நல்ல ஒரு சின்ன பாண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தவக்கலை வந்து வச்சிருக்கேன். ஏ காக்கா அமைதியா இரு, கத்தாத. கரெக்டா வீடியோ எடுக்கும் போது தான் கத்தும் எல்லாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆடு. இது வந்து ஷீப் கிடையாது, ஆடு. ஆடு ஓகே. இது வந்து மவுண்டன்ஸ் ஆடு. அதனால மவுண்டைன் தீம்ல இதுக்கு வந்து இடத்த வச்சு கொடுத்துருக்கேன். என்னடா பொறுமையா பறக்குறானேன்னு நினைக்காதீங்க, லிட்டரை போட்டிருக்கேன் அதுதான். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ், காட்டில் இருக்கிற ஃபாக்ஸ். அதுக்கு பிடிச்ச மாதிரி செரி பெரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். போனால் லைட்டாக குத்துவோம், ஆனால் க்ரியேட்டிவ்ங்களனால குத்தாது. இது வந்து சும்மா ஒரு சின்ன செட்டப் தான். அதுக்கப்புறம் இவன் தான் வந்து லாஸ்ட்டு. இவன் வந்து இன்னும் கட்டி முடிக்கல. இவன் வந்து ரொம்ப டைம் எடுக்கிறனால அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இவனை கேளுங்க, நாங்கள் வந்து போடுறோம். ஓகே. ஸோ இது வந்து ஜூவில் இருக்க அனிமல் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுதான் வந்து என்னோட டவர். என்னோட டவர் வந்து இதுதான். இங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஹோல் ஜூவையும் பார்த்துக்கலாம். ஸோ அங்கேருந்து இந்த சைட்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய காமிச்சிருக்க மாட்டேன், அதெல்லாம் வந்து எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னது ரெண்டு ரெண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, டாய்லெட்ஸ். ஜூ விசிட்டர்ஸ்க்கு வந்து டாய்லெட்ஸ் தேவைப்படும், அதனால வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வச்சுருக்கோம். இன்றைக்கு ஆனுவல் எப்படி இருந்துச்சு, நான் வைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கொக்கோ கோலா கடை. கொக்கோ கோலா ஜூஸ் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். இந்த கடைக்கு வந்து இந்த ரெண்டு பன்னியை வந்து நான் வந்து வேலை செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். இவங்க வந்து ஜூஸ் விற்பாங்க, சரியா? அதனால இங்கே பாருங்கள், உள்ளே வந்து நிறைய கொக்கோ கோலா ஜூஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது, ஓகே? கஸ்டமர்ஸ்க்குலாம் நல்லா சாப்பாடு, நல்ல கொக்கோ கோலா எல்லாம் கொடுக்கணும், ஜூஸ்லாம், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டாய்லெட். இங்கே ஒரு டாய்லெட் இருங்க, நான் எப்படி காமிக்கிறேன். கேமல் இது மண்டை மேலே இருக்கு. ஆமா, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட். அப்புறம் பிங்க்கு, அந்த சைடு வந்து ரெட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெட்டு. இங்கே வந்து எல்லோ, ப்ளூ கலர் வந்து இது இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து ப்ளூ கலர் அப்படியே அழகாக வரப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்கர் கடை. இந்த வந்து பர்கர் கடை வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அழகாக இருக்கு. பர்கர் கடைக்குள்ளே போனால் இது செய்கிறதுக்கு எல்லா பொருளும் இருப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் மேலே போடுற லெட்டிவ்ஸ், சூப், அதுக்கப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னு இருக்கும். இந்த பன்னு வந்து நம்ம அழுத்த இங்கே வந்து சூடு பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இதுலலாம் வந்து சிக்கன்ஸ் இருக்கும், மட்டன், சிக்கன் எல்லாம் இருக்கும். அதை வந்து எடுத்து இதில் பொரிச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இது க்யூவில் நின்று பர்கர் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான் ஒரு செட். அண்ட் உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷாக்காயிடுங்க. இந்த சைடு தான் இங்கே வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்துச்சிங்க? யாரா நீங்களா? ஓகே, ஜிம்மி ஜும்மி, அமைதியாக இருக்கணும், ஜிம்மி ஜும்மி, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது, இது ஒரு மவுண்டைன் நினைப்பீங்களா? இது என்னோட சீக்ரெட் பேஸ். இந்த ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே நிறைய விஷயத்த வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா அழகா ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா என்சான்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே செஸ்ட்டு, ஆன்வல், ப்ரூவிங் ஸ்டாண்ட், ஃபர்னான்ஸ், கேட்டகிராஃபி டேபிள், என்னோட பெட்,
அப்புறம் வந்து ஒரு டிசைன் போட்ட வால்ஸ் பெயிண்டிங்ஸ், ஸ்மித்திங் டேபிள், கிராஃப்டிங் டேபிள்லாம் இருக்கு. இங்க பாருங்க ஒருத்தன் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனலை. சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு வாட்டர் சீக்ரெட் பேஸ்க்குள்ளேயே ஒரு சீக்ரெட் பேஸ். இதுக்குள்ள வந்து பொறுமையா இறங்கி போட லைட்லாம் வச்சுருக்கேன். உள்ள போடுறேன், உள்ள போடுறேன். இங்க வந்து பாத்தீங்களா என்னோட அக்வாரியம் இருக்கு, என்னோட டர்ட்டில்ஸ் இருக்கீங்க. இது வந்து டர்ட்டில் ஃபார்ம். இருங்க உங்களுக்கு விஷுவலா உள்ள போய் காமிக்கிறேன். எங்கேருந்து பார்த்தா பிடிக்காது. அப்படியே தண்ணி இருக்கு. ஹாய், என்ன பண்றீங்க? இருங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்னாச்சு இதுக்கு? இருங்க இதுல இருக்குமோ? இல்லையே. எங்க வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோமோ இல்லையே. ஏய் சீக்கிரம் காணும்டா. இது ஐயா சீக்கிரம் காணும். ஓ எங்க இருக்கு? ஏய் வாங்கடா கொடுக்கலாம் சாப்பாடு. என் பேர் வந்து ஜாம்பன். இவன் பேர் வந்து அவன் பேர் ஜாம்பன், இவன் பேர் ஸ்வீட் பன். இந்த சாப்பாடு வேணுமா? சாப்பிடு சாப்பிடு. ஐ சாரி சாரி சாரிடா ஸ்வீட் பன். ஓகே எக்ஸ்பி வந்துடணும். போடுங்க போடுங்க, முட்டை போடுங்க. முட்டையிலேருந்து குட்டி ஏமா வரணும்டா. எக்ஸ்பி வந்துருச்சுன்னா வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கமான் மேலே வாங்க. போங்க. இதுதான் வந்து குட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஜாம்பன் இந்த குட்டி முட்டை போடணும்னு நினைக்கிறேன். கமான் ஜாம்பன் தான் பண்ணுங்க. கமான் கமான். என்னடா ஒண்ணுமே பண்ணுங்கடா. வச்சுடு. கமான் அது மேலே ஏரியாச்சு ஏதாச்சும் பண்ணு. அப்படிதான் அப்படிதான். கமான் கபிலா. ஸ்வீட் பன். கமான் ஸ்வீட் பன். போடு போடு முட்டை போடு முட்டை போடு. கூண்டு போடு. போண்டுவான் பாருங்க மண்ணை இப்போ. பாத்தீங்களா முட்டை போடுறதுக்கு ஏன்னா போட்டான். முட்டை போடுறதுனா முட்டை போட்டு போறா. முட்டை போடுறான். காத்துல நீச்சல் வச்சுட்டு இருக்கான். தோன்ற போட்டுட்டான். முட்டை போட்டான். ஒரு 3 முட்டை போட்டேன். சரி ஓகே பை பை. இப்போ வந்து நம்ம வந்து மேலே போவோம். இப்போ இது வந்து அவ்வளோதான். சீக்ரெட்ஸ் பன். கரெக்டாக நான் வந்து 2 பன்னு வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன். ஓகே அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக் எங்கே போகுன்னு உங்களுக்கெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். வேறு எங்கேயும் போகல, பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜுக்கு தான் போகுது. இந்த வில்லேஜில் தான் வந்து ஃபஸ்ட்டு தங்கியிருந்தேன். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்திருந்தேன். குழக்கட மூக்கா. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன், சோழியை முடிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த டவர் ஒன்று காமிச்சல அதில் போய் தங்கிட்டு இருந்தேன். டவருக்கு அப்புறம் அந்த சீக்ரெட் பேஸில். அவ்வளோதான். இப்போ வந்து போடுறா கோழியை. கத்தாதீங்கடா. ஓடு 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 ஓடு. மேலே மட்டும்தான் ஃப்ளோர் போட்டிருக்கேன் நான். கேட்காதீங்க, இங்கே பாருங்க கீழேயும் போட்டிருக்கேன். இங்கேயும் ஒரு சீக்ரெட் பேஸ மாற்றிருக்கேன். வேணும்னா
அது வேணும்னா கேளுங்க. இங்க ஒன்று, இன்னொன்று, இன்னொன்று. லைட் வச்சாச்சு. இனிமேட்டு ஜாம்பிஸ் கீபீஸ் இப்போ ஆமாம். எனக்கு மீனே பிடிக்காது. சாப்பிட பிடிக்கும், ஆனால் பார்க்க பிடிக்காது. டவருக்கு போக வேண்டியது. இதை பாரு, இங்கே பாருங்களா, இந்த மாடு எப்படி இருக்கு இங்கே பாருங்க. மூஞ்ச கட்டுறா, ஃபேஸ் ரிவீல் பண்றா, ஃபேஸ் ரிவீல். இந்த மாடு எப்படி இருக்கு, அந்த மாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். So thanks for watching this video. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. This is your Jay Krish. Bye.